அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். ஒரு வீடு கஷ்டமில்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் மகாலட்சுமி சொரூபமாக இருந்தாலே போதும், அந்த வீடு சுபிக்ஷம் அடையும் என்பதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் இருக்காது. பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள், பழக்க வழக்கங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ரொம்ப முக்கியமான சில விஷயமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏற்கனவே ஒரு பதிவு முன்னாடி கொடுத்துருந்தோம், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பகுதி 2 கருதி பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம சொல்ல போகிற விஷயம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம கடைபிடிக்கும் போது பெரிய அளவில் மாற்றத்தை தரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவதாக, காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிட்டு முதல்ல வீட்டின் பின்புற வாசல் திறந்த பிறகு தான் முன்புற வாசலை திறக்கணும். பின்புற வாசல் இல்லை, ஒரே வாசல் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு முதல்ல ஜன்னலை திறந்து வச்சுட்டு அப்புறம் தான் முன்புற வாசல் கதவை திறக்கணும். இரண்டாவதாக, காலையில் தினமும் முதல்ல பால் தான் காசணும். பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து தெய்வத்துக்கு படைச்ச பிறகு தான் வீட்டில் இருக்கவங்க சாப்பிடணும். மூன்றாவதாக, துளசி மாடத்தில் இருந்து நம்ம பூஜை செய்கிறதுக்காகவோ அல்லது சாப்பிட்றதுக்காகவோ நாம் துளசியை பறிக்கக்கூடாது. மாறாக வேறு ஒரு துளசி செடி வளர்த்து அதில் இருந்து பறிச்சுக்கலாம். நான்காவதாக, நம்ம மளிகை பொருட்கள் நம்ம வீட்டுக்காக வாங்குறதா இருந்தாலும் சரி, விசேஷத்துக்காக வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம முதல்ல மஞ்சள் தூள், மஞ்சள் கிழங்கு தான் லிஸ்ட்டில் எழுதவும் வாங்கவும் செய்யணும். ஐந்தாவதாக, மாலை நேரத்தில் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. ஊசி, இரும்பு பொருட்களை கூட கடன் கொடுக்க கூடாது. ஆறாவதாக, வீட்டில் சமைக்கும்போது சாதமோ பாலோ கருகி விடாமல் பார்த்து கொள்ளணும். அப்படி செஞ்சால் தரித்திரம் வந்து சேரும். ஏழாவதாக, பெண்கள் வாசப்படியில் அமர்ந்து தலைவாரக்கூடாது. காரணம், நம்ம வாசப்படியில் நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்வாங்க, அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு சமமாகும். அதனால் பெண்கள் வாசப்படியில் உட்காந்து தலைவாரக்கூடாது. எட்டாவதாக, வெளியே போயிட்டு வரவங்க முதல்ல கை காலை நல்லா கழுவிட்டு தான் உள்ளே வரணும். இப்போ பெரும்பாலான வீட்டுக்குள்ளே வந்ததும் தான் பாத்ரூம் இருக்குது. அப்படி இருக்கவங்க வீட்டில் நேராக பாத்ரூமில் கை கால்களை நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்யணும். சனி பகவான் பாத நுனியிலேயே பிடிப்பார் அப்படின்றதுனால எப்போவுமே கால்களை குறையில்லாமல் கழுவணும். ஒன்பதாவதாக, 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கும். தினமும் விளக்கேற்றும் போது நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு வேண்டிக் கொண்டு விளக்கேற்றணும். 10ஆவதாக, அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள பிரச்சனையை நம்முடைய வீட்டில் பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அப்படி செஞ்சால் தரித்திரம் தான் வந்து சேரும். 11ஆவதாக, கோவிலுக்கு போகும்போது அங்கே நமக்கு தீர்த்தம் தருவாங்க. அதை வாங்கி நம்ம குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத தலையில் தேய்ச்சிக்க கூடாது. ஒன்று முழுசாக தலையில் தெளிச்சிக்கலாம், இல்லைன்னா முழுசாக குடிச்சிடலாம். தலையில் மட்டும் தேய்ச்சிக்க கூடாது, அது பாவம்னு சொல்லப்படுது. 12ஆவதாக, தாய் தந்தை இருப்பவங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹேர் கட் செய்து கொள்ளக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.